அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. வங்கதேசத்துக்கு நம்ம இந்தியா கடுமையான வார்னிங் கொடுத்திருக்காங்க. இந்தியாவோடு நல்ல உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அபத்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது சரி கிடையாது. இந்தியாவோடு நல்ல உறவு வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத வங்கதேசம் தான் முடிவு செய்ய வேண்டும்னு நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஆக இதன் மூலம் வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம நாடு தயாராகி விட்ட மாதிரி தான் தெரியுது. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். வங்கதேசத்துல வெடித்த போராட்டத்தினால கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம நாட்டுல தஞ்சம் அடைஞ்சாங்க. அங்க பாத்தீங்கன்னா இடைக்கால அரசு தான் அமைஞ்சிருக்கு. இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரா முகமது யூனுஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் பொறுப்பேற்றதுல இருந்தே நம்ம நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது செதஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம நாட்டை தொடர்ந்து அவர் சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லையில உளவு ட்ரோன்களை பறக்க விட்டு கண்காணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முகமது யூனுஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து நம்ம நாட்டோட மேற்கு வங்கம் அது போக வடகிழக்கு மாநிலங்களை நாங்க கண்டிப்பா பிடிச்சிடுவோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனால இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தான் வங்கதேசம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவு அப்படிங்கிறது பல மடங்கு மேம்பட்டு இருக்கு. வங்கதேச வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 57 ஆண்டு கால வரலாற்றுல முதன்முறையா பாகிஸ்தானோட ISI உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசத்துக்கு போயிருந்தாங்க. அதே மாதிரி வங்கதேச ராணுவ அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்க. இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இணைந்து செயல்பட தொடங்கிட்டாங்க. இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. இவை எதற்குமே நம்ம நாடு இன்னுமே பதிலடி கொடுக்கல. ரொம்பவே அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கதேசத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம நாடுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது யூனுஸ் ஆதரவாளர்கள் அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவோட நல்ல உறவுல இருக்கிறதா வேற அவங்களே சொல்றாங்க. இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு தான் தற்போது நமது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வார்னிங் கொடுத்திருக்காரு. வங்கதேசத்துக்கு இதன் மூலமா ஒரு முக்கியமான மெசேஜையே அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜெய்சங்கர் அவர்கள் மஸ்கட்ல வைத்து வங்கதேசத்தோட இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை விவகாரத்துறை ஆலோசகர் தௌஹீத் ஹுசைனை சந்திச்சு பேசினாரு. அப்போதுதான் இரண்டு நாடுகள் இடையேயான உறவு பற்றி ரெண்டு பேரும் விவாதிச்சிருக்காங்க. அந்த நேரத்துலதான் வங்கதேசத்துக்கு நேரடியாகவே ஜெய்சங்கர் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதன் மூலமா வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம நாடு தயாராகி விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. வங்கதேசத்தோட வெளியுறவுத்துறை ஆலோசகர் தௌஹீத் ஹுசைனை சந்தித்த மறுநாள் நடந்த நிகழ்ச்சியில இது பற்றி ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தினமும் வங்கதேசத்தோட இடைக்கால அரசு சேர்ந்தவங்க இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்தியா மேல பழி போடுறாங்க. இத பார்த்தா ரொம்பவே அபத்தமானதா இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவோட நல்ல உறவை நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தவறானது. இந்த விஷயத்துல வங்கதேசம் உறுதியான நிலைப்பாட்டை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இந்தியாவுடனான உறவை வங்கதேசம் மனதில் நினைத்து பார்க்கணும். ஏன்னா இந்தியா வங்கதேசத்துடைய உறவு அப்படிங்கிறது நீண்ட கால வரலாற்றை கொண்டது. அது அனைவருக்குமே தெரியும். வங்கதேச வரலாற்றுடைய முக்கிய நிகழ்வு 1971 அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியா உதவியோடு வங்கதேசம் தனி நாடா உதயமான அந்த ஆண்டு. அப்போதிருந்தே இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றுதான். நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் மீதான அந்த வகுப்புவாத தாக்குதல்கள். இது நம்ம நாட்டுக்கு தொந்தரவா தான் இருக்கு. இது பற்றி நாம பேச வேண்டிய அவசியம் உள்ளது. ரெண்டாவது விஷயம் வங்கதேசத்தோட அந்த உள்நாட்டு விவகாரம். உள்நாட்டு விவகாரங்கள்ல அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழலில் அண்டை நாடான இந்தியாவை பற்றி அவங்க ஒரு தெளிவான முடிவை கண்ணோட்டத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர். இதன் மூலமா இந்தியாவோட நல்ல உறவு வேணுமா? வாங்க தொடரலாம். இந்தியாவை எதிர்க்கணுமா? தாராளமா எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுல தெளிவா இருங்க. இதை நாங்க எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெய்சங்கர் அவர்கள் வங்கதேசத்துக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதனால அடுத்து வங்கதேசம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.